என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சட்டுன்னு ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் வந்து துவரம்பருப்பை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு, ஒரு கிளாஸ் துவரம்பருப்புக்கு ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு, அது கூட வந்து 4 பல்லு பூண்டும் 3 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன். பச்சை மிளகா தான் காரம். அதனால் எவ்வளோ பச்சை மிளகா உங்களுக்கு வேணுமோ காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 கத்திரிக்காவை நான் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் அதிகமாக வேணாலும் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. இப்போ நான் சுண்டைக்காவும் ஆட் பண்ணுறதுனால ஒரு 5 கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். சுண்டைக்காய் ஒரு 15லேருந்து 20 சுண்டைக்காவும் நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் அதாவது மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுண்டைக்காவும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து மஞ்சள் கலர் வரணும்ல, அதனால் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய். அப்போ எண்ணெய் ஊற்றினா தான் வந்து நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் நல்லா வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளால் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 விசில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா கடைஞ்சி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சீரகமும் போட்டுக்கோங்க. நான் சீரகம் போடலை, நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. நான் அப்போ 3 பச்சை மிளகா போட்டேன். இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகா போடுறேன். காஞ்ச மிளகாவை நல்லா 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் காரம் நல்லா உள்ளே இறங்கும். அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. பருப்பு வைக்கிறதுனால பெருங்காயமும் போட்டுட்டு ஆல்ரெடி 3 பூண்டு போட்டிருக்கேன். இப்போ பாதி கொஞ்சம் 2ஆக தட்டி ஒரு 4-5 பூண்டையும் தட்டி போட்டுட்டேன். சைடு வந்து இது நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விடணும். பருப்பு வந்து அப்படியே இப்போ வச்சோம்னா இது வந்து கெட்டு போயிடும்ல, ஈவினிங் வரைக்கும்லாம் நல்லா இருக்காது, மதியானம் வரைக்குமே நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், நல்லா பருப்பை நல்லா கலக்கி கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு எவ்வளோ தேவையான உப்போ அவ்வளோ உப்பு போட்டுட்டு நல்லா இது பண்ணி விடுங்க, கலக்கி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் வந்து ஒரே ஒரு கொட்டை புளி மட்டும் எடுத்து கரைச்சி இது மேலே ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து இறக்குற ஸ்டேஜில் அப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா போட்டுட்டு எவ்வளோ கொதிக்க முடியுமோ நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.